ஈரான் இந்த பேரை கேட்டாலும் பல பேருக்கு ஞாபகம் வர்றது அமெரிக்கா கூட இருக்கிற மோதல், அப்புறம் அவங்க பாலஸ்தீனத்துக்கு கொடுக்குற ஆதரவு. சரியா 47 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1979ல் ஈரான்ல ஒரு பெரிய ஒரு புரட்சி வெடிச்சுது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஈரான் உலக நாடுகளோட பல நெருக்கடிகளை சந்திச்சாலும் நாங்க யாருக்கும் பணிய மாட்டோம் என்று கெத்தா நிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இதோட பின்னணி என்ன? இதை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல நாங்கள் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் 1970 காலப்பகுதிக்கு போவோம். அப்போது ஈரானை ஆட்சி செஞ்சவர் முகமது ரேசா ஷா பல்லவி. இவரை சுருக்கமாக ஷான்னு தான் சொல்லுவாங்க. இவரோட ஆட்சி காலத்தில் ஈரான் மாடர்ன் சொக்கம் மாதிரி இருந்தது. மேற்கத்திய நாடுகளோட கலாச்சாரம், உடைகள், சினிமாக்கள், பெரிய பெரிய கிளப்புகள்னு நாடு நவீனமயமாக தெரிஞ்சுது. ஆனால் இந்த பளபளப்புக்கு பின்னாடி உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு இருட்டு இருந்தது என்பதுதான் உண்மை. ஷா மன்னர் அமெரிக்காவோட ஒரு பப்பட் மாதிரி செய்யப்படுறாருன்னு மக்கள் நினைச்சாங்க. ஈரானோட எண்ணெய் வளத்தை அமெரிக்காவுக்கும் யூகேக்கும் தாரை பார்த்து கொடுக்கறதா அங்கே இருக்கிற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபமானது இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாவத் அப்படின்னு ஒரு ரகசிய போலீஸ் படையை இந்த ஷா மன்னர் அவரோட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தார். மன்னருக்கு எதிராக யார் பேசினாலும் சரி, யாரு கருத்துக்களை சொன்னாலும் சரி, அவங்களை சித்திரவதை செய்யறது, சிறையில போடுறதுன்னு நாடு ஒரு பயங்கரமான அடக்குமுறைக்குள்ள தான் இருந்துச்சு. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது ஈரானோட மேற்கத்திய நாடுகளோட கலாச்சாரத்தை பூத்திய ஒரு பளபளப்பான நாடு என்ற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த பளபளப்புக்கு பின்னாடி இப்படியான ஒரு கருப்பு பக்கம் இருந்தது என்பதுதான் உண்மை. இந்த நேரத்துல தான் அயதுல்லா கமேனி அவர்கள் ஒரு முக்கியமான சக்தியை எழும்பி வரார். அவரோட மதகுரு. அவர் ஷா மன்னரோட ஊழலையும் அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போறதையும் கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருந்தார். இதனால அவரை நாட்டை விட்டு துரத்தினாங்க. ஆனா அவர் பிரான்ஸ்ல இருந்துகிட்டு கெசட் மூலமா தன்னோட பேச்சுக்களை ஈரானுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருந்தார். அந்த கெசட்டுகள் ஈரானோட மூளை முடுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சு, நம்ம கலாச்சாரத்தை அழிச்சு அமெரிக்க கலாச்சாரத்தை திணிக்கிறாங்க, நம்ம காசை கொள்ளி அடிக்கிறாங்கன்னு அவரோட பேச்சு அந்த கெசட் மூலமா அங்கே இருக்கிற மக்கள் மத்தியில பேமஸாக மாற ஆரம்பிச்சது. மூளை முடுக்கெல்லாம் பரவ ஆரம்பிச்சது. ஈரான்ல இருக்கின்ற ஏழை மக்கள் கிட்டையும் நடுத்தர மக்கள் கிட்டையும் இந்த பேச்சு காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிச்சது. 1978 சின்னதாக ஆரம்பிச்ச போராட்டம் கொஞ்ச நாள்லயே லட்சக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற மாபெரும் புரட்சியா மாறிச்சுது. இந்த போராட்டத்தை தாங்க முடியாம 1979 ஜனவரி மாசம் ஷா மன்னர் ஈரானை விட்டு வெளியேறார். பிப்ரவரி 1 14 வருஷத்துக்கு பிறகு கமேனி ஈரான் மண்ணில் வந்து தரையிறங்கி இருந்தார். அப்போ தெஹ்ரான் ஏர்போர்ட்ல இருந்து அவர் போற வழி முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் திரண்டு நின்றாங்க. இது உலக வரலாற்றிலேயே ஒரு அபூர்வமான காட்சி. அது வரைக்கும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்த இராணுவம் நாங்க இனி மக்களுக்கு எதிராக துப்பாக்கி தூக்க மாட்டோம்னு சொல்லி பின்வாங்கிச்சுது. பிப்ரவரி 11 புரட்சி முழுமையாக வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டு மன்னராட்சி முடிவுக்கு வந்து இஸ்லாமிய குடியரசு மிக பெருசா உருவாச்சு. இந்த புரட்சி வெறும் ஆட்சியை மட்டும் மாத்தல, ஈரானோட அடையாளத்தையே மாத்திருச்சு. யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்களோட தாரக மந்திரமா மாறிச்சுது. இஸ்ரேலை ஒரு நாடை அங்கீகரிக்க மாட்டோம் என்று ஈரான் முதல்ல அறிவிச்சதும் அப்பதான். அமெரிக்கா தூதரகத்தை சிறைப்பிடிச்சதுல ஆரம்பிச்சு அமெரிக்காவை பெரிய சாத்தான் அப்படின்னு கூப்பிடுற வரைக்கும் ஈரானோட பாதை அதிரடியா மாற ஆரம்பிச்சது. இன்னைக்கு நாம பேசுற இந்த 47 வருஷ போராட்டத்துக்கு அஸ்திவாரம் போட்டதே இந்த 1979 புரட்சி தான். இந்த நெருப்பு தான் இன்னும் அணியாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த புரட்சிக்கு பிறகு எல்லாமே ஈஸியா அமையல. ஈரான் அமெரிக்காவோட பேச்சை கேட்காததால அமெரிக்கா ஈரான் மேல கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. உங்ககிட்ட இருந்து யாருமே எண்ணெய் வாங்கக்கூடாது, நீங்க யார் கூடயும் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம 1980 ஈரான் மேல போர் தொடுத்தார்கள். 8 வருஷம் நடந்த அந்த போர்ல ஈரான் பயங்கரமா ரொம்பவே அடிவாங்கி இருந்தாங்க. ஆனா அந்த போர் தான் ஈரான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறுவதற்கான ஒரு விதையை போட்டதுன்றே சொல்ல முடியும். நம்மளை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க, நாம தான் எங்களுக்கான ஆயுதங்களை தயாரிக்கணும் என்று ஈரான் முடிவெடுத்தார்கள். அந்த முடிவுதான் இன்னைக்கு ஈரான் கிட்ட இருக்கிற ட்ரோன் மற்றும் மிசைல் தொழில்நுட்பத்தை பார்த்து உலக நாடுகளை பயமுற வைத்ததுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. ஈரான் அந்த முடிவை எடுத்தபடியாக தான் இப்ப ஈரான் ரொம்ப பவர்ஃபுல்லான நாடாக மாறி இருக்காங்க. ஈரானோட மிசைல் தொழில்நுட்பத்தையும் ட்ரோன் தொழில்நுட்பத்தையும் பார்த்து உலக நாடுகள் பதறுவதற்கும் ஒரு காரணமா மாறி இருக்கு. இப்ப நாங்க முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஈரான் ஏன் பாலஸ்தீனத்துக்காண்டி இவ்வளவு தூரம் நிக்கிறாங்க? உலகத்திலேயோ எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் ஈரான் மட்டும் ஏன் இஸ்ரேலை இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறாங்க என்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எழும்பும்.
ஈரானை பொறுத்தவரை பாலஸ்தீனம் அப்படிங்கிறது வெறும் ஒரு நாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, அது ஒரு தார்மீக உரிமை. ஒரு மக்கள் கூட்டம் தங்களோட சொந்த மண்ணில இருந்து வெளியேற்றப்படுவதையும் அங்க நடக்கிற அநீதியம் தட்டி கேட்கறது தங்களோட கடமைன்னு ஈரான் நினைக்கிறாங்க. இதனாலதான் பாலஸ்தீனத்துக்கு ஓப்பனாகவே சப்போர்ட் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு பெரிய அரசியல் நெருக்கடிகள் வந்தாலும் 47 வருஷமா அவங்க இந்த விஷயத்துல இருந்து பின்வாங்கல, அதாவது ஈரான் பின்வாங்கல. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஈரானுக்குள்ள சில பிரச்சனைகளும் இருக்கு. பொருளாதார தடைகளால ஈரான்ல இருக்கின்ற பொருட்களோட விலையும் சாப்பாட்டு விலையும் ரொம்பவே ஏறிப்போய் இருக்கு. நாம ஏன் மற்ற நாட்டுக்காண்டி இவ்வளவு பணம் செலவு செய்யணும்னு ஒரு சில தரப்பு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. இன்னும் ஒரு பக்கம் அங்க இருக்கின்ற ஈரான்ல இருக்கின்ற சில சட்டங்களுக்கு எதிராகவும் போராட்டங்கள் நடக்குது. ஸோ வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஈரான் ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவங்க நிறைய சவால்களை சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்பதுதான் உண்மை. ஈரானை துண்டாடுவதற்காண்டியும் ஈரான்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்காண்டியும் ஈரானோட அரசாங்கத்தை சீர்குலைச்சு ஈரான்ல இருக்கிற ஒற்றுமையை சீர்குலைச்சு ஈரானை மேற்குலக நாடுகளோட அடிமையாக மாற்றணும் என்றதுக்காண்டியும் ஈரானை பல துண்டுகளாக துண்டாடணும் என்றதுக்காண்டியும் மேற்குலக நாடுகள் தொடர்ந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்காங்க. ஈரானை பலவீனப்படுத்தி ஈரானில் இருக்கின்ற வளங்களை திருடணும் என்றும் மேற்குலக நாடுகள் தொடர்ந்து ட்ரை பண்ணுகிறார்கள். ஆனா 47 வருஷமா ஈரான் இதனைத்தையுமே சமாளிச்சு கொண்டுதான் இருக்காங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லை. கிட்டத்தட்ட 47 வருஷமா ஈரான் சமாளிச்சு கொண்டு இருக்காங்க என்றால் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க இந்த வீடியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். 47 வருஷம் இது ஒரு மனுஷனோட வாழ்நாள்ல பாதி காலம். இவ்வளவு காலமா ஒரு நாடு உலகத்தோட பெரிய வல்லரசுகளை எதிர்த்து நிற்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஈரான் இன்னைக்கு இராணுவ ரீதியா பலன் வாய்ந்த நாடா இருக்கலாம், விண்வெளிக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பலாம். ஆனா இதற்காண்டி அவர்கள் கொடுத்த விலை ரொம்பவே அதிகம். பொருளாதார தடைகளால அங்கே இருக்கிற சாமானிய மக்களோட வாழ்க்கை தரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் தேசிய பெருமை, இன்னும் ஒரு பக்கம் வாழ்க்கை போராட்டம். இந்த இரண்டுக்கு நடுவுல தான் இன்னைக்கு ஈரானியர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. இந்த 47 வருஷத்துல ஈரான் எத்தனையோ விஷயத்துல சமரசம் செஞ்சிருக்கலாம். நாங்க பாலஸ்தீனத்தை ஆதரிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அமெரிக்கா ஈரான் மேல போட்ட தடைகளை நீக்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஈரான் அதை செய்யல. ஏனென்றா ஈரான் இதை வெறும் அரசியலா பார்க்கல, பாலஸ்தீன மக்களோட நிலம் ஆக்கிரமிக்கப்படுவதையும் அவங்க மேல நடத்தப்படுகின்ற தாக்குதலையும் எதிர்க்கிறது தங்களோட கொள்கை என்று ஈரான் நம்புறாங்க. நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க நிப்பாட்ட மாட்டோம் என்கிற அவங்களோட அந்த பிடிவாதம் தான் இன்னைக்கு மத்திய கிழக்கோட தலையெழுத்தையே தீர்மானிக்குது. பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ற முதுகெலும்பாக இப்ப ஈரான் செய்யப்படுறதுதான் பாலஸ்தீனத்தை இன்னுமே உயிர்ப்போட வச்சிருக்கேன்னு சொல்ல முடியும், உயிர்ப்போடு இருப்பதற்கான காரணமாக இருக்குன்னு சொல்ல முடியும். உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் நீதிக்கும் அமைதிக்காண்டியும் இயங்குறாங்க. குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வரணும், மக்கள் நிம்மதியா வாழணும் அப்படிங்கிறதான் ஈரானோட விருப்பமாகவும் இருக்கு. ஆனா ஈரான் எடுக்கிற இந்த முடிவுகள் அந்த பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருமா அல்லது இன்னும் பெரிய போருக்கு வழிவகுக்குமா என்பதுதான் உலக நாடுகளோட அச்சமாகவும் இருக்கு. எதப்படியோ அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோமென்ற ஒரு நாடு 47 வருஷமா எடுத்து வர்ற இந்த நிலைப்பாடு வரலாற்று பக்கங்கள்ல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரான் செய்யறது சரியா? உங்களோட பார்வையில உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோட நான் சொன்ன கருத்து, அதாவது 47 வருஷமா ஈரான் எப்படி ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க, எப்படியான சவால்களை எதிர்கொள்கிறார்கள், எப்படியான முடிவுல இருக்காங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் யாருக்கும் படிய மாட்டோமான்னு ஈரான் நிற்பதை பற்றி நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு அதாவது ஈரான்ல புரட்சி ஏற்பட்டு இந்த வருஷத்தோட 47வது வருஷம் ஆகுது. இந்த வருஷத்தை கொண்டாடும் விதமாக ஈரான்ல செலிப்ரேட் பண்ணிக்கொண்டு இருக்காங்க. மேற்குலக நாடுகள் இதனை விமர்சனம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. நிறைய பேர் இதற்கு, அதாவது இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மேற்குலக நாடுகள் இதற்கு எதிர்ப்பையும் தெரிவிச்சு கொண்டு இருக்காங்க. அப்படி இருந்துமே 47 வருஷமா ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனா இந்த 47வது வருஷத்தை முன்னிட்டு அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார்கள் என்ற கேள்வியும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. ஏனென்றால் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவுக்கு போய் ஈரானுக்கு எதிரான போரை தாக்குதலை ஆரம்பிக்க சொல்லி அமெரிக்காவுக்கு பிரஷர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.